ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தை வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு செய்தது மனிதர்களா இருக்கலாம், ஆனால் இனி உங்களுக்கு செய்ய போகிறது வல்லமை உடைய தேவன். வல்லமை உடைய தேவன், அதிசயமான தேவன், அற்புதம் செய்கிற தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். எப்படி செய்ய போறாரமா? மகிமையானவைகளை செய்ய போகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள தேவன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையானவைகளை செய்ய போகிறார். அது மகிமையாயிருக்கும், அது ஆச்சரியமாயிருக்கும், அது நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். நீங்களும் நானும் சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். எதை பார்க்க போறோம்னா, மகிமையானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். மகிமை அப்படின்றது கனம், அங்கீகாரம், உயர்வு, இது எல்லாம் மகிமையிலே சேரும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 1வது அதிகாரத்தில் விசேஷமாக யாருக்கு ஆண்டவர் மகிமையானவைகளை கர்த்தர் செய்தார் அப்படின்னா, இந்த சகரியா என்கிற இந்த மனுஷனுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் மகிமையானவைகளை செய்தார். அப்போ ஒரு 4 காரியத்தை அப்படின்னா, இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் என்ன மகிமையானவைகளை செய்தாரோ அதை நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொரு 3 விஷயம் கூட சொல்ல போகிறோம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். என்ன பெற்றாராமா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு பொதுவாக அதுக்கு ஒரு கோத்திரத்தை நியமிச்சிட்டாங்க. அந்த கோத்திரம் அவங்க தான் போய் அந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும். உங்களுக்கு தெரியும், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு டைம் போகிற அந்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சிடாது. அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி இப்ப பாருங்களேன், நம்ம ஒரு டெய்லி சர்ச்சில் ஒரு பிரேயர் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 பேர் இருந்தா டெய்லி ஒருத்தர் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, இயர்லி ஒன்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த வாய்ப்பு உண்டாகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனா ஆயிரக்கணக்கான பேர் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காத்து கிடப்பாங்க. அப்போ இந்த சகரியா என்கிற இந்த மனுஷனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அவருடைய காலங்கள் ஏறக்குறைய முடிவிற்கு வந்துருச்சு. அவர் முடிய போகுது, அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அவர் ரொம்ப வயது சென்றவராயிருக்கிறார். அப்போ இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க, நல்ல திடகாத்திரமான நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு தேவாலயத்துல போய் அந்த ஆராதனை செய்வதற்கு ஆசைகள் இருந்தாலும் அவருக்கு அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது அது சுலபமானதே இல்லை. இப்போ என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர் இருக்கும்போது யாரை அனுப்புறதுன்னு தெரியல. வயசானவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் லிஸ்ட் பார்த்தா அது ஒரு லிஸ்ட் இருக்குது. அதனால அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல, தேவாலயத்துக்குள்ள போகிறதுக்கு இப்ப யாரை போக வைக்கணும்னு நமக்கு தெரியல, அதனால என்ன பண்ணுவோம்னா எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி வேணா பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு அதுல ஒரு பேரை எடுத்தா யாருடைய பேர் வந்துச்சுன்னா சகரியாவின் பேர் அதிலே எழுதப்பட்டது.
நான் நம்புறேன் தனக்கு வாய்ப்பே கிடைக்குமா அப்படின்னு அவருக்கு தெரியல. அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு வயது சென்றவரா மாறிட்டாரு. ஆனா வல்லமை உடையவர் அவருக்கு மகிமையானவைகளை எப்படி செய்தார் அப்படின்னு சொன்னா, சீட்டு அவர் பேரிலே விழுந்தது. சீட்டு அவர் பேரிலே விழுந்தது. ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக மோதும் போது, ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக ரெடியா இருக்கும் போது, ஆனா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய இரக்கம் யார் மேல வருதுன்னா, சகரியா என்கிற அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டு சீட்டு அவருடைய மடியிலே விழப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஆண்டவர் தரப்போறார். ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இதுவரையிலும் அடைக்கப்பட்ட சில வாய்ப்புகள் இனி திறக்க போகிறது. அநேகரை தாண்டி உங்களிடத்திற்கு அந்த வாய்ப்பு வரப்போகிறது. கர்த்தர் உங்க கையில கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். நிறைய திறமசாலிகள் இருக்கிறார்கள், நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி அந்த சகரியாவுக்கு எல்லாரையும் தாண்டி வந்து அந்த தேவாலயத்திற்கு போகிறதுக்குரிய சீட்டை அந்த மனுஷனுடைய கையில பெற்று கொண்டானோ, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிறைய பேரை கர்த்தர் பின்னுக்கு நிற்க செய்து, தகுதியே இல்லாத எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வர்றதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். சீட்டு உங்கள் மடியிலே போடப்படும். சீட்டு உங்கள் மடியிலே போடப்படும். உங்க பிள்ளைய நம்பி கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். உங்க மகளை நம்பி ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கர்த்தருடைய வாய்ப்பு அவர்களுக்கு நேராய் வருகிறது. அநேகம் பேரை காட்டிலும் தள்ளப்பட்ட தூரத்திலே இருக்கிற அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். வல்லமை உள்ளவர் எனக்காக பெரிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். ஆமென். இந்த சீட்டு எதற்காக கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல வர்றதற்கு ஒரு சீட்டு அவருக்கு கிடைக்கப்பட்டுருச்சாம். ஆமென். நம்ம இதுக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு சீட்டு கிடைக்கணும், நமக்கு அனுமதி கிடைக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, அப்பாவுடைய பிரசன்னத்துல உட்கார்றதற்கு நமக்கு விடுதலை கிடைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். அவங்களுக்கு ஹோட்டல் போறதுன்னா ஒரு விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம் விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு மற்ற மாதிரி எந்த வேலை செய்யணுமா விடுதலை கிடைக்கும், ஒரு காணிக்கை கொடுக்கணுமா விடுதலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். ஆனா எதுக்கு விடுதலை இருக்காது தெரியுமா? தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் உட்கார்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா விடுதலையே இருக்காது. உடனே ஒரு பிரச்சனை வந்துடும், உடனே ஒரு சூழ்நிலை மாற்றம் வந்துடும், உடம்புல டயர்ட் ஆயிரும், அந்த பிரசன்னத்துக்குள்ள போக விடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா அங்க இருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா யோவான் ஸ்நானகன் வெளியே வருவான். இது தெரியும். அதனாலதான் சில நேரத்துல என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போக விடாம சத்துரு நிறைய நேரத்துல தடை பண்ணி வைக்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். வல்லமை உடையவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அனுமதி சீட்டு கொடுக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எப்படின்னா, ஒரு பிரசன்னம் என்ன ஆளுகை செய்யணும். ஒரு விஷயம் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாள் அழுது ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். அந்த ஆராதனை முடிச்ச உடனே அவர்கிட்ட என்கிட்ட கேட்டார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, பிரதர், நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன், நான் பிறந்ததே கிறிஸ்தவத்தில் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா பிறந்த உடனே என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசாக போகுது. ஆனால் இந்த 50 வயசில் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி அழுது ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாட்டு பாடும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த கைத்தட்டி ஆராதிக்கும் போது எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் பிரசன்னத்தை உணர்றீங்க, நீங்கள் அழுறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் நான் பாருங்க 50 வயசு வரைக்கும் கை கட்டிட்டு கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன் பிரதர். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எனக்கு அந்த மாதிரி நெருங்கவே முடியல. எனக்கு அப்படி அந்த பிரசன்ஸை என்னால உணரவே முடியல. எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்குது, அந்த பிரசன்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னு. உடனே நான் சொல்லிட்டேன், இந்த ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சுல்ல,
இந்த ஆசை வந்துச்சுல்ல, அவர் நிரப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அவர் நிரப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் நம்புகிறேன், சகரியா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அந்த ஆலயத்திற்குள் போவதற்கு அவனுக்கு ஒரு சீட்டு வழங்கப்பட்டது போல, இன்றைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள போகிறதற்கு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பொதுவாக அப்படி ஜெபிக்கிறது உண்டு. நான் வண்டியில போகும்போது அப்படி பிரசன்னத்தை உணர்ந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பஸ்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கார்ல டிராவல் பண்ணும்போது அந்த கார் முழுக்க அவருடைய பிரசன்னம் அப்படியே சூழ்ந்து இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அப்புறம் கடைசியா டிராவல் பண்றது ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போதும் அப்படி ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன். பல நாட்கள் அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி கர்த்தரை ஆராதிச்சுட்டே போகும். இத மாதிரி ஒரு பாக்கியம் எதுவும் இல்லை. அங்க கல்லும் கரையும், அங்க அற்புதம் நடக்கும். பிரதர், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. சிஸ்டர், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நீங்க வந்த வண்ணமா போக கூடாது. நீங்க வெறும் கிறிஸ்தவன்ற பேரை வாங்கிட்டு போக கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். ஆண்டவர் உங்களை சந்திக்கணும். நீங்க ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கிறத உணரணும். சுவே கைகளை மேல உயர்த்தி, வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கொடுக்கப்படாத வாய்ப்புகள் தாண்டி நமக்கு வரும். எனக்கு லைன்ல காத்திருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர். ஆனா அந்த ஆயிரக்கணக்கான பேரை தாண்டி சீட்டு என் பேரிலே விழப்படும். அந்த சீட்டு என் மடியிலே விழப்படும். அந்த சீட்டு என் மடியிலே விழப்படும். ஹல்லேலூயா. நான் தத்துருவமா நான் நம்புறேன், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி, சில வாய்ப்புகள் பலரை தாண்டி உங்களுக்கு வரப்போகுது. பல படிச்சவங்களை தாண்டி உங்களுக்கு வரப்போகுது. திறமசாலிகளை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. பின்னணி இருக்கிறவங்களை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. ஊழியம் பல பேரை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. நன்மை பல பேரை தாண்டி ஜெபம் பண்ணுங்க. எஸ் எஸ் ஜெபித்து ஜெபிச்சு ஜெபிச்சு லீகாரா சம்தானா மோராஹதலமா. இது நடக்கட்டும், இது நடக்கட்டும், இது நடக்கட்டும். கர்த்தர் உங்களை தான் நம்புறாரு. ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. கர்த்தர் உங்களை நம்புறாரு. உங்க பிள்ளைய கர்த்தர் நம்புறாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் நம்புறாரு. அடுத்து நீங்க தான், அடுத்து நீங்க தான். நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் ஆண்டு செய்யல. ஆனா கர்த்தர் உங்களை தேடுறாரு. உங்களை தேடுறாரு. மகனே, உன் கையில கர்த்தர் கொடுக்க போறாரு. பெருசா கர்த்தர் கொடுக்க போறாரு. பெரிய பெரிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை தாண்டி உங்க கையில ஹல்லேலூயா. எனக்கு தாண்டி கொடுக்க பண்ணுகிற ஒரு தேவன் நல்லவரா இருக்கு. நடந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வாலிப தம்பி தன்னுடைய காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்காய் கடந்து போனார். அப்போ அவருக்கு ஒரு காலேஜில் வேலை கிடைச்சிருச்சு. அவர் டீச் பண்ற வேலையை தெரிஞ்செடுத்தார். அவருக்கு பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பேச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் செட் ஆக வித்தியாசமா இருக்கும். அந்த ஊர்ல மாதிரி அப்படி யாரும் அப்படி பேச முடியாது. அந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான பாஷை. ஆனா இவர் சென்னை பாஷையெல்லாம் ரொம்ப வித்தியாசம், கோயம்புத்தூரும் வித்தியாசம். இவருக்கு வேலை கிடைச்ச உடனே வாலிப பையன் ஸ்ட்ரைட்டா போய் எல்லாருக்கும் டீச் பண்ணும்போது இவருக்கு இந்த லாங்குவேஜை இவரால் மாற்றவே முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கன்னியாகுமரியில் பழகுனதுனால இவருக்கு என்ன சொன்னாலும் என்ன வரும்னா அந்த ஊர் பாஷை வந்துடும். உடனே முடிச்சுட்டு போன உடனே அவர் கிளாஸ்ல இருந்து வெளியே போனா இவர் போக போகவே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தை படி ஆமா அப்படி சொன்னார்ல அப்படின்னு சொல்லி இவருக்கு அதை தாங்கவே முடியல. அதனால இவர் அந்த டீச் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பாஷையை மாற்றணும்னு நினைக்கிறாரு, முடியல. அந்த பசங்களும் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. டீச் பண்ணுவாரு, அங்க 4 பேர் சிரிப்பானுங்க. இவரால் அந்த பாடத்தை நடத்தவே முடியாது. டெய்லி அழுதுட்டே வீட்டுக்கு வருவாராமா. ஒரு நாள் ரொம்ப முடியாம லீவ் போட்டு சரி நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால் சீலிங், இந்த மாதிரி ஃபால் சீலிங் பண்ற அந்த வேலையில
போயிருக்கிறாரு. போகும்போது அந்த வேலை நடந்துட்டு இருக்க அந்த ஓனர் வந்து இவன் இந்த தம்பி வேலை செய்யறத பார்த்துட்டு நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி காலேஜ் டிகிரி முடித்தேன் சார் அப்படின்னு. சரி, நீ ஏன் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு நீ வந்திருக்கிற, இதை நீ எதுக்கு செய்யற அப்படின்னு கேட்டா, இல்லை சார் நான் இந்த மாதிரி வேலைக்கு தான் வந்தேன், என்னுடைய பாஷை இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க, என்னால் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். இவனுடைய வேலையினுடைய அந்த சின்சியாரிட்டியை பார்த்து அவர் சொன்னாராமா, எனக்கு அடுத்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போடுறேன், ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்கும் உங்க ஓனருக்கு கொடுக்கல, உனக்கு நான் கொடுக்குறேன், நீ செய்றியான்னு கேட்டிருக்காங்க. சரி, நீங்க எதுக்கு என் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி பேசி 1,00,000 ரூபாய் பணத்தை முன்பணமா கொடுத்து நீ மெட்டீரியல் வாங்கி நீ செய் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அந்த காரியத்தை, அந்த கடை, அந்த ஷோரூம் அந்த பையன் ரொம்ப அழகா பண்ணி முடிச்சிட்டான். முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய மனுஷன். மொத்த ப்ராஜெக்டையும் இந்த பையனுடைய கையில் ஆரம்பித்து கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சென்னையில் அவனுக்கு கீழே கிட்ட 70 பேர் வேலை செய்கிறாங்க. 70 பேர். நான் நம்புறேன் பெரிய பெரிய படித்தவங்களும் பெரிய பெரிய திறமைசாலிகளும் இருக்கும்போது சீட்டு சாதாரணமா தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை தலை மேல விழுந்துச்சு. உங்க மேல விழாதா? உங்க மேல விழாதா? குடும்பத்தின் மேல விழாதா? சகரியா பேரிலே சீட்டு விழுமானால் வல்லமை உடையவர் எனக்கு. ஆமென். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, அந்த வல்லமை உள்ள தேவன் எனக்கு செய்கிற மகிமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சீட்டு எனக்காக போடப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என் பேரில் சீட்டை விழப்பண்ணுகிறவர் கர்த்தர். எல்லாரையும் தாண்டி, வெயிட் பண்ற எல்லாரையும் தாண்டி, காத்திருக்கிற எல்லாரையும் தாண்டி, முக்கியமான எல்லாரையும் தாண்டி, தகுதி உள்ள எல்லாரையும் தாண்டி என்ன நினைச்சிருப்பாங்க பாருங்க. அவருக்கு அந்த சீட்டு கிடைக்கும் போது போய் இந்த வயசான மனுஷனுக்கு போய் விழுந்திருக்கு பாருங்க. 2 மாசத்துல ரிட்டையர்ட் ஆகிற போறாரு. 3 மாசத்துக்குள்ள வேலை முடிய போகுது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சான்ஸா, இப்படி ஒரு வாய்ப்பா இவருக்கு? எத்தனை பேர்? ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட எங்க போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் மினிட்ல கர்த்தர் அவருக்கு கொடுக்கறதுக்கு வல்லவரா இருந்தார். அதனால எனக்கு கன்ஃபார்மா தெரியும், நான் இந்த வார்த்தையை நிச்சயம் இல்லாதவனாய் போதிக்கல. நான் எப்படி போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயத்தோட போதிக்கிறேன், நிச்சயத்தோட போதிக்கிறேன். ஆமா, இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எத்தனை படிச்சவங்க இருக்கிறாங்கல்ல, செய்தி கொடுக்கறதுக்கெல்லாம் சிலரை விட்டா எவ்வளவு பாயிண்டா எடுத்து விளக்கத்தோட கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளவு அழகா பாடி வொர்ஷிப் பண்ண தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிராமத்துல இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டு இந்த ஊழியத்தை செய்ய பண்றாரே, ஆனால் செய்ய பண்ணுகிறாரே, ஆனால் உங்களுக்கு வராத இருக்குமா வாய்ப்பு? உங்களுக்கு வராம இருக்குமா? நான் நம்புறேன் தாண்டி உங்களிடத்துல வரும், தாண்டி உங்களிடத்துல வரும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களை பயன்படுத்த போறாரு. நீங்க வேலையும் செய்து கர்த்தருக்காக பெரிய ஊழியம் செய்ய போறீங்க. வருங்காலத்தில் உங்க ஊழியத்தின் நிமித்தமாய் பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நீங்க எப்படின்னு கேட்குறீங்க, நான் எப்படி செய்ய போறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் பக்குவிக்க போகிறார். உங்களுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்த போறார். உங்களை போருக்கு ஆண்டவர் பயன்படுத்த போறார். அந்த விஷனை கர்த்தர் சின்ன வயசுல இருந்தே உங்க மேல வச்சாரு. அதை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க குடும்பத்துல ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்க குடும்பத்துல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்ப போறாரு. உங்க குடும்பத்துல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்ப போறாரு. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நிறைய பேரை நம்பி 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 ஏமாந்து நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. ஆனா நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு கர்த்தர் நம்புறாரு. அதுக்கு ஒரு சீட்டு வாங்கணும். அதுக்கு ஒரு சீட்டு. எங்க போறதுக்கு இந்த சீட்டு வாங்கணும் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு போறதுக்கு சீட்டு வாங்கணும். மறக்க மாட்டீங்கல்ல? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? சீட்டை கொடுங்க. எங்க போறதுக்கு? இந்த 26வது நாள் ஜெபம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க போய் உட்காரும் போது ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க, ஒரு பிரசன்னத்தை உணர்வீங்க. ஆமென். எங்கிட்ட ஒரு டைம் என்னுடைய சின்ன மகன் ஒரு டைம் கேட்டான். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரேயர்ல அட்டன் பண்ணும்போது எனக்கு அழுகையா வந்துச்சு டேடி, எனக்கு அழுகையா வந்துச்சு. நான் அழுதேன். ஏன் அழுதேனே எனக்கு தெரியல, திடீர்னு அழுகையா வந்துச்சு. அப்பதான் சொன்னேன், இல்லை அது உனக்கு சும்மா வந்த அழுகை இல்லை,
உன்னை யாரும் காயப்படுத்தலை, உன்னை யாருமே திட்டலை, உன்னை யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் ப்ரேயரில் இருக்கும்போது ஒன்றை அறியாமலே அழுக வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சுன்னா, என்னமோ ஏசப்பாவை நினைச்சேன் எனக்கு அழுக வந்துச்சு. அதுதான் அப்பாவுடைய பிரசன்னம், அதுதான் அப்பாவுடைய பிரசன்னம். ஆண்டவர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. இதை வளர்த்துரு, இதை தட்டி எழுப்பு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க கார்ல போகும்போது, நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களை அறியாமலே என்ன தோணும்னா ஒரு பாட்டு பாட தோணும், உங்களை அறியாமலே ஒரு ஜெபம் பண்ண தோணும். உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. அங்கேயே நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே அழுது கர்த்தரை அப்படியே ஆராதிக்கணும். அந்த பேட்டர்னா போகாதீங்க. ஒரு 15 நிமிஷம் ஸ்தோத்திர பலி சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஜெப குறிப்பு முடிச்சாச்சு, அதுக்கு அப்படி வேண்டாம். அது என்னன்னா ஆரம்பத்தில் இருக்கிற கிறிஸ்டியனுக்கு தான் அது என்னன்னா அந்த பேட்டர்னா அப்படியே ஜெபிக்கிறது. 10 நிமிஷம் ஸ்தோத்திரம், 10 நிமிஷம் ஜெப குறிப்பு, 10 நிமிஷம் ஆராதனை அப்படின்ற அது ஏதோ நைட்டு பிரேயர் இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா பர்சனலா ஒரு நெருக்கம் உங்களுக்கு அடுத்த லெவல், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரேயர் லைஃபினுடைய அடுத்த லெவல் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா பேசணும் ஆண்டவரிடத்துல. வேதம் சொல்லுது, நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஷார்ட் டைம் ராஜாவினிடத்துல ராணியிடத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாரு பாருங்களேன். அப்பா இந்த மாதிரி போறப்பா, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ஃபீலை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க பிரேயர் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரசன்ஸை நீங்க உணர்வீங்க. சிலர் போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சிந்த ஓடுதுன்னுவாங்க. அது மட்டுமல்ல ஜபம். ஜபம்ன்றது என்னன்னா, நீங்க நடக்கும்போது திடீர்னு ஆவியானவர் ஒரு பாட்டை மனசுல கொடுப்பாரு. கொடுக்கும்போது அந்த பாட்டை பாடி விட்டுறக்கூடாது. அப்படியே போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா அப்படியே அழுத ஆராதிச்சுட்டே இருக்கணும். திடீர்னு நீங்க சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்ப என்னமோ உங்களுக்கு அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவர்ப்பா அப்படின்னே வரும். உடனே அதை விட்டுறக்கூடாது. அந்த பிரசன்ஸ்ல மூழ்கி பாடி அப்படியே ஆராதிக்கணும். இதுதான் அடுத்த லெவல். ஊழியக்காரங்கெல்லாம் நிறைய பேர் அவங்க நிறைய ஊழியங்கள்ல இருக்கிறதுனால அவங்க தனியா இப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்றதை விட எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஜெபத்தையே வாழ்க்கையா அவங்க மாத்திடுவாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்யும் போது அவங்களுக்கு என்ன வரும்னா, உள்ளுக்குள்ள இருந்து இந்த ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்றாங்கன்னாலே அவங்க எதுல உட்கார்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம்னா பிரேயர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பிரேயர்ல நான் சொல்றேன், உங்க காரு கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும், உங்க வாகனம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். அப்படி ஒரு பிரசன்ஸை கர்த்தர் உங்களுக்கு ஃபீல் பண்றதுக்கு உதவி செய்வார். ஆமென். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்களேன். நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த சகரியாவுக்கு ஒரு நன்மை நடக்குது. என்ன நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க திருமணம் ஆனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க வீட்டுல 3வது ஒரு பர்சன் இல்லை. இவங்க தனிமையா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு ஆள் இல்லை, சந்தோஷத்திற்கான ஒரு ஆள் இல்லை. அப்படின்னா இவங்க 2 பேருமே சமைச்சு, இவங்க 2 பேருமே சாப்பிட்டு, இவர் ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வர்றாரு. இதுவரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாருன்னா சோகமா தான் வருவார். திரும்பவும் நம்முடைய வீட்டில் போறோம், இப்ப 2 பேருடைய மூஞ்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும். எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் எந்த இதுவுமே இல்லை, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு வேலை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்படி இதுவரைக்கும் அவங்களுடைய வீட்டில் ஒரு புதிதான ஒரு உறவு இல்லாம இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, வல்லமை உடையவர் மகிமையானவர்களை செஞ்சதற்கு பிற்பாடு இவர் வீட்டுக்குள்ள போறாரு. இவர் வீட்டுக்குள்ள போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பம் தரிக்கிறாள். வயது சென்ற மனைவியாகிய அந்த எலிசபெத்தை கர்த்தர் நினைத்தருளினார். வீட்டிலே ஒரு நன்மை உண்டானது, குடும்பத்திலே ஒரு புது சந்தோஷம் உண்டானது, குடும்பத்துல ஒரு புது உறவு கிடைச்சிருச்சு, குடும்பத்துல ஒரு புது வளர்ச்சியை கர்த்தர் தந்தார். இதுவரைக்கும் இருக்கிற சோகங்கள் மாறினது. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையை வாழ்றதற்கு என்ன அர்த்தம் தெரியாம வாழ்ந்தான்.
அர்த்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்தாங்க. ஒரு அர்த்தமும் அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா வல்லமையுடையவர் இப்ப என்ன பண்ணாருன்னா, இல்ல இல்ல இல்ல, நீங்க வாழ்றதற்கு ஒரு அர்த்தத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் நம்புறேன் வல்லமை உடையவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்ய போகும். யாரெல்லாம் புது உறவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல தனிமை தனிமை தனிமைன்னு சொல்லி உங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையே அர்த்தமில்லாதது மாதிரி நீங்க இருக்கிறீங்களோ, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்கு தான் பாஸ்டர், நான் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், எதுக்கு சம்பாதிக்கிறேன், எதுக்கு வாழ்றேன், எதுக்கு வீட்டுக்கு வர்றேன், என்ன லைஃப் அப்படின்னு நினைச்சா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இத்தனை நாட்களும் சகரியா அந்த வீட்டிற்கு வெறுமையை தான் பார்த்தான், தன்னுடைய மனைவியை வெறுமையோடு தான் பார்த்தான், ஒரு துக்கத்தோடு தான் பார்த்தாரு. ஆனா இப்போ கர்த்தர் வயதான காலத்துல லாஸ்ட்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எலிசபெத்திற்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு இழந்து போன அத்தனை சந்தோஷத்தையும் கர்த்தர் கிருபையாய், ஹல்லேலூயா, மகளே கர்த்தர் உன்னை பிஸி ஆக்குவார், மகனே ஆண்டவர் உங்களை பிஸி ஆக்க கர்த்தர் வல்லவர். கர்த்தர் உங்களை வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கர்த்தர் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு காண்பிக்க போறாரு. இது நடக்கும், இது நடக்கும். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி முழு வெள்ளத்தோடு சத்தத்தை உயர்த்தி, என் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாவதாக, ஒரு நன்மை உண்டாவதாக. உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும், வீட்டில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், வீட்டில் ஒரு ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாகும், வீட்டில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் சாதாரணமா இருந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் ஜனங்கள் மத்தியிலே ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எலிசபெத் அம்மா மாசமாய் இருக்கிற அந்த செய்தியை கேட்டு ஒரு விருந்தாளி வர்றாங்க. இந்த விருந்தாளி வர்றாங்க, வேதம் சொல்லுது மரியாள் என்கிற ஏசாமிய வயிற்றுல சுமக்கிற அந்த விருந்தாளி வர்றாங்க. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி, அப்பா நீயும் வயிற்றுல குழந்தை இருக்கிறியா, ரெண்டு பேருக்குமே இவங்களுக்கு தெரியும் நாம் பெற்றெடுக்க போறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா கர்த்தருக்கு முன்னோடியாய் யோவான் ஸ்நானகனை அவங்க பிறந்திருக்காங்க. நான் எழுத்தின்படியே சொல்றேன், உங்க வீட்டுக்கு இனி சிலர் உங்களை வாழ்த்துறதற்கு வருவாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள், எலிசபெத் மரியாளை வாழ்த்தினார்கள். உங்க வீடு தேடி கர்த்தர் ஒருத்தரை வர பண்ணுவார். நிறைய பேர் உங்க குடும்பத்துல வந்து வாழ்த்துவாங்க, உங்க பிள்ளைகளை வாழ்த்துவாங்க. ஆமென். அந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். வல்லமை உள்ளவர் எனக்கு. ஆமென். குடும்பத்திற்கு யாரும் வரலையா, வீட்டுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்களா, எந்த ஒட்டு உறவும் இல்லையா, நீங்க சமுதாயத்தால தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, ஓரமா ஒதுங்கி இருக்கிறீங்களா, கனெக்டே இல்லாம இருக்கிறீங்களா? எலிசபெத் சகரியா குடும்பம் அப்படிதான் இருந்துச்சு, ஒதுங்கி இருந்துச்சு, ஓரமா இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன இல்லை, வேலையே இல்லை, எந்த வேலையும் இல்லை. உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது, உங்க வீட்டுக்கு எதுக்கு வர்றது, தேவையில்லையே, எந்த வேலையும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சகரியாவை கர்த்தர் நினைக்கிறார். இல்ல இல்ல, என் பிள்ளைகளை நினைக்கிறதற்கு ஒரு வேலை வரும், என் பிள்ளைகளை தேடி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நடக்கும் உங்க குடும்பத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சந்தோஷமான காரியத்தை புறப்பட பண்ணி உங்க மூலமா அந்த செழிப்பை கட்டளையிட்டு பகைத்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பிரதர், உங்க வீட்டை கட்டி கர்த்தர் திறக்க வைப்பார். உங்க கை அதை கட்டி முடிக்கும். அதனுடைய தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமா சந்திப்பார். உங்க வீட்டில் வர்றதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி உண்டாகும், உங்க வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி உண்டாகும். கைகளை தட்டி தனியே இருக்கிற குடும்பத்திற்கு சந்தோஷம் அடைகிறது போல ஒண்ணு நடக்கும். ஆமே, உங்க ஃபேமிலி சந்தோஷம் அடைகிறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்க குடும்பம் சந்தோஷம் அடைகிறது மாதிரி, நீங்க பிஸி ஆகிறது மாதிரி, ஹல்லேலூயா, ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன் வாழ்றோம் அப்படின்னு நினைச்ச குடும்பத்திற்கு கர்த்தர் கடைசி நேரத்தில் ஒரு புதுமையை கொடுத்து எப்படியெல்லாம் கர்த்தர் பிஸி ஆக்குறாருல. நீங்க அந்த வீட்டை நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம்
வயசான காலத்தில் எலிசபெத் அம்மா வைத்த முட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் நினச்சி பாருங்களேன். இது வரைக்கும் சகரியா ஐயாவுக்கு ஒரு வேலையுமே இல்லை. ஆனால் இப்போ அந்த அம்மா உட்காந்து சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கயா, அந்த பாலை எடுத்துட்டு வாங்கயா. சகரியா எப்படி செஞ்சிருப்பாரு சொல்லுங்க? எப்படி செஞ்சிருப்பாரு சகரியா? உட்காரு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லியிருப்பாரு, என்ன வேற வேலை இல்லை உனக்கு, நானும் இது வரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ எங்கிட்ட தண்ணி கேட்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த டைம் எலிசபெத் தண்ணியை கேட்கும் போது, இது உட்காருப்பா, நான் வரேன், நான் எடுத்துட்டு வரேன், நீ எந்திரிக்காத, நீ உட்காரு. ஒரு புதுமை எல்லாமே அந்த குடும்பத்தில். என்னன்னா அப்படியே ஒரு மாற்றம். அது மாற்றம். எலிசபெத் அம்மாவுக்கு லாஸ்ட் டைமில் வயசாகும் போது ஒரு குழந்தை பிறக்க போகுது. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இத்தனை நாட்களும் அவர்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் வந்துச்சு. நான் நம்புறேன் உங்க குடும்பத்தில் கர்த்தர் அப்படி செய்வார். குடும்பத்தில் செய்வார். நீங்க உங்க குடும்பத்தில் அந்யோன்யம் ஆவீங்க, உங்க குடும்பத்தில் சந்தோஷப்படுவீங்க, உங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வரும், உங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வரும். நீங்க பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க போறோம், இந்த காரியத்திற்காக மட்டும் ஜெபிக்க போறோம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து திருமணத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடையா நிற்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்து நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளை ஒரு வாகனத்தை வாங்குறத நான் பார்க்க மாட்டேனா, அவங்க ஒரு வீடை கட்டி பிரதிஷ்டை பண்றதை நான் பார்க்க மாட்டேனா. குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். என் குடும்பத்தில் சந்தோஷம் வருமா? என் குடும்பத்தில் மறுபடியும் நாங்கள்லாம் ஒன்னா இருப்போமா? சந்தோஷப்படுவோமா? கணவன் மனைவி ஒன்னா இருப்போமா? சமாதானம் வருமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை. கைகளை உயர்த்தி இயேசுவே, இந்த தாயாருடைய அழுகையை பாருங்க, அழுகையை பாருங்க ஆண்டவர். அந்த வீட்டுல வெளிச்சம் இருந்தும் அந்த வீடு இருளா கிடக்குதுப்பா. அந்த வீட்டுல லைட்டு போட்டும் அந்த வீடு இருளா இருக்குப்பா. அந்த வீட்டுல வெள்ளை அடிச்சும் அந்த வீடு இருட்டா கிடக்குப்பா. அந்த வீட்டுல சமாதானமே இல்லை. அந்த வீடு நாலா பக்கமும் பிரிஞ்சு கிடக்குதுப்பா. சந்தோஷமே இல்லப்பா. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடல, ஒன்னா தூங்கல, ஒன்னா வெளியே போகல. குடும்பங்கள்ல சந்தோஷம் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்போ உங்க வார்த்தை எங்களுக்கு நேரா வருதில்ல. இந்த முழங்கால் வலிக்க 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 உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன். இப்போ அந்த குடும்பத்துல ஒரு புது உறவு, ஒரு புது மகிமை, ஒரு புது தரிசனம், ஒரு புது ஊழியம், ஒரு புது வளர்ச்சி, இதுவரையிலும் அவர்கள் நினைக்காதது, எதிர்பாராதது. ஓ ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷம் இப்பொழுது உண்டாவதாக. ஆமென். அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகளை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகனை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. ரொம்ப நாளா அந்த குடும்பம் துக்கமா இருக்குது. ரொம்ப நாளா அந்த குடும்பம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குது. அந்த குடும்பத்திற்கு இப்போ கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. ஹல்லேலூயா. கிருபா கிருபை, கிருபா கிருபை, கிருபா கிருபை. வீட்டிலே நன்மை, வீட்டிலே சந்தோஷம், வீட்டிலே ஒரு புதிய உறவு, வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி, வீட்டிலே ஒரு கொண்டாட்டம், வீட்டிலே ஒரு அங்கீகாரம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, முதல்ல கால் வலிச்சுன்னா உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உட்கார்ந்து கூட சத்தி கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சகரியாவுக்கு பேர்ல என்ன விழுந்துச்சு அப்படின்னா சீட்டு. எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும் போது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா சகரியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வந்து வல்லமை உடையவர் அவர்களுக்கு செஞ்ச மகிமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று இதுக்கு இன்னொன்று சொல்லலாம். ஒன்று, ஆண்டவர் எங்க அவனை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வந்து எல்லா வெளியில இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணினான். இரண்டாவது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய தலையை வீட்டில் கர்த்தர் அவனை உயர்த்தினார்.
மூன்றாவதாக நான் நம்புறேன், சொந்தங்களுக்கு முன்னாடி என் தலையை உயர்த்துகிறேன். ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லி எல்லாரையும் ஜெபத்திற்குள்ளாய் நடத்த விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் மகிமையா நம்மோட பேசிட்டு இருக்கிறாரு. வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு, நீங்க சீக்கிரமா சொல்லுவீங்க வல்லமையுடையவர். அந்த வீடை கட்டி முடிச்சோன்னு சொல்லுவீங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அந்த கட்டி வீடு முடிக்கப்படும், அதுல ஒரு போர்டு போடப்பட்டிருக்கும், வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். அந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிக்கும். அப்ப சொல்லுங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உங்க சரீரத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகும். அப்ப சொல்லுவீங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உங்களுக்கு திரும்ப அந்த வேலைகள் வாய்ப்பு முதவும் திரும்ப வரும். அப்ப நீங்க சொல்லுவீங்க வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்தார். சோ ஆமென். 1ஆம் அதிகாரத்தினுடைய 63வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கலாம். 1:63. அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனம், உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா. மூணாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை இப்ப பிறந்துருச்சு. எல்லாரும் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா யோவான் 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 அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனாலும் என்ன கேட்குறாங்கன்னா, சரி என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா என்ன பேர் வைக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு பலகையை எடுத்துட்டு வாங்கன்றாரு. அந்த பலகையில் அவர் எழுதுறாரு. ரொம்ப அழகாக எழுதுறாரு, யோவான். எழுதுன உடனே அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்பா இந்த பேரு இவர் எப்படி சொன்னீங்க? கர்த்தருடைய நடத்துதல் எப்படி? கர்த்தர் ஏற்கனவே அவருக்கு பேசி இருந்ததை கர்த்தர் அந்த இடத்துல உறுதியாய் கர்த்தர் செய்கிறார். நான் நம்புறேன் உங்களுடைய பெயர்கள் நிறைய பலகைகளிலே எழுதப்பட போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது ஆண்டவருடைய வார்த்தையாய் நீங்கள் நினைங்கள். உங்க பெயர் நிறைய பத்திரங்களிலே எழுதப்பட போகிறது, முக்கியமான பேப்பர்களை எழுதப்பட போகிறது. இதுவரைக்கும் கையெழுத்து போடாதவர்கள் நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று நீங்கள் கையெழுத்து போடுவீர்கள். உங்க நெய்ம கர்த்தர் வேல்யூ உள்ள நெய்மா மாத்துவார். உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். உங்க பெயர் பலகைகளிலே பொறிக்கப்படும். அதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள். அது வெறும் சொந்தக்காரர்களுக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னையும் நான் ஆசீர்வதித்து கனப்படுத்தி. இதை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் நம்முடைய பேரை பலகைகளிலே எழுதுகிற ஆசீர்வாதத்தை. ஆமென். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையான காரியத்தை செய்தார். அதே தேவ சமூகத்தில் எல்லாரும் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க போறோம். இன்றைக்கு இந்த 26வது நாள் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை இன்னொரு ஒரு 5-6 டைம் சொல்லுங்க. ஆமென். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் எழுப்பி நிற்க முடிஞ்சவங்க அப்படியே எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கடைசியா உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 காரியத்திற்கு பக்கத்துல நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோட கர்த்தர் பேசி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர். சொல்லுங்க. நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சொல்லிட்டே இருங்க. டிவியினுடைய வால்யூம் ஆஃப் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க முழு பலத்தோட. தங்கச்சிங்க அறிக்கை செய்யுங்க. தம்பிங்க அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. சீட்டு உங்கள் பேரிலே ஒரு சீட்டு விழப்பட போகிறது. உங்க பேர்ல ஒரு சீட்டு விழப்போகிறது. உங்க பேர்ல ஆண்டவர் ஒரு சீட்டை விழப்பண்ண போகிறார். கர்த்தர் விழப்பண்ண போகிறார். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எனக்கு தான்.
இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். கர்த்தர் எனக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்ப போறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் மாறாத தெய்வம், மாறாத தெய்வம். நான் ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்னை வேறொன்று பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. சோ வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். சீட்டு எல்லாரையும் தாண்டி, எல்லா மனிதர்களையும் தாண்டி சீட்டு எனக்கு வந்து சேரும். இரண்டாவது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எனக்காக ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வீட்டில் ஒரு புதுமையை கர்த்தர் எனக்காக செய்வார். நம்பர் 3, மூன்றாவதாக பெரிய அந்த காரியம் வாங்கப்பட்டு என்னுடைய பெயர் அதில் எழுதப்படும். நம்முடைய பெயரை கர்த்தர் எழுத போறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க. இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார். பாஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருக்கிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். நான் ஒரு நாள் சொல்லுவேன், எலிசபெத் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு. அவர் சீர்படுத்துகிறவர் அல்லவா, அவர் ஸ்திரப்படுத்துகிறவர் அல்லவா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். உண்மையாவே இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கர்த்தர் இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு தெரியாது. பொதுவாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நமக்கு. நான் சுத்தமாக மறந்துட்டேன், எனக்கு அது ஞாபகமே இல்லை. இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவருடைய பிறந்த நாள்னு உடனே அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாதே அப்படின்னு. பாஸ்டர் நம்ம சர்ச்சு இப்போ இருக்கிற பெரிய சர்ச்சு ஓப்பன் பண்ணி 2வது வருஷத்தினுடைய ஆனிவர்சரி. அப்போதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. இல்லை, எனக்கு பிறந்த நாளாக இருக்கிறதுனால நான் அதை ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னாரு. உண்மையாவே இந்த வசனத்தின்படியே வல்லமை உடையவர் நமக்கு பெரிய காரியம் செய்தார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு பண்ணவர், ஊழியத்துக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்யாம இருக்குமா? செய்யாம இருப்பாரா? இருப்பாரா? எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம், எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம். அதனால ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி, இந்த திருச்சபையை நம்ம மோன்சி அப்பா வந்தாங்கல்ல, இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினார். ஸோ அதற்காக உழைத்த, கொடுத்த, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் இந்த ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ண போறார். நான் இந்த பைபிள் காலேஜ் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல அப்படின்னு நினைச்சேன். ஆச்சரியமா இருக்குது. பைபிள் காலேஜுக்கு நிறைய பேர் சேர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா. அதனால அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த 100 நாட்களும் ஒரு வைராக்கியத்தோடு எடுங்க. நான் நம்ப நீங்க 100 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்வீங்கன்னு வச்சுக்கங்களேன். 100 இயர்ஸ் வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வயசு இருந்துச்சுன்னா, இந்த 100 நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க பாருங்க. இந்த ப்ரேயர் உங்களுக்கு 100 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நானும் 26 நாட்களா இங்கேயே இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அதனால ஆண்டவர் தான் பலன் தந்தார். அதனால நீங்க ஒரு தீர்மானத்தோட வந்துருங்க. இந்த இயரை எப்படி வேற எதுவும் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, எல்லாமே பெண்டிங் இருக்கட்டும், எல்லாமே கடக்கட்டும், பார்த்துக்கலாம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, இன்னும் நமக்கு வயசு இருக்குது. முதல்ல இதை முடிச்சிருவோம். இதை வெற்றியா முடிச்சிருங்க. அது தன்னை போல நடக்கும், அது சரியா நடக்கும். நெக்ஸ்ட் இயர் ஸ்மூத்தா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் ஆசீர்வாதமா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் கஷ்டமே இல்லாம இருக்கும். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இதோ திருச்சபையில கூடி இருக்கிற மக்களுக்காய்
ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற மக்களுக்காய், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஐயா, ஒருத்தருடைய முகம் கூட எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு எங்க முகமெல்லாம் தெரியுமே, எங்க வாழ்க்கை தெரியுமே, எங்க சாப்டர் தனித்தனியா தெரியுமே. நாங்க எந்த பாதையில இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே பரலோகத்திற்கு தெரியுமே. பரலோகத்திற்கு மறைச்சு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால இப்போ பரலோகத்தின் தேவன் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி அப்படியே நடக்கட்டும். இந்த 100 நாட்கள் வரைக்கும் வார்த்தைகளை தந்துட்டே இருங்க, எங்களை ஜெபிக்க வச்சுட்டே இருங்கப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம் ராஜா. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் காரியத்தை இந்த பிரேயருக்குள்ள முடிக்கணும்னு நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உதவியை பரலோகத்திலிருந்து அனுப்புங்க ராஜா. இதுவரைக்கும் நடத்தினது நீங்க தானே ஆண்டவரே. தடைகளை மாற்றி ஆண்டவரே அந்த காரியத்திலிருந்தும் எங்களை பரிபூரணமா இங்க வெளியே கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. கிருபை தாங்கட்டும். நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.